பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த யூடியூப் சேனல் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். யூடியூப் சேனல் வழியாக தேவனுடைய வார்த்தை கேட்டு வருகிற தேவனுடைய பிள்ளைகளாகி உங்கள் யாவரையும் கர்த்தர் விசேஷ நன்மையினாலும் விசேஷித்த ஆசீர்வாதத்தினாலும் தெய்வ கிருபையினாலும் உன்னதமான தேவனுடைய பாதுகாப்பினாலும் கர்த்தர் உங்களை பாதுகாத்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக என்று உங்களை வாழ்த்துகிறேன். சோதரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் போவோம். இன்றைக்கு சங்கீதங்கள் புஸ்தகத்தில் 46ஆம் சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த 46ஆம் சங்கீதத்திலிருந்து தான் தேவனுடைய வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது வசனம், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று இந்த சங்கீதத்தை சொல்கிறோம். பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பாட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. சோதரம் இது தெய்வ சபையில சோதரம் பாடப்படுகிற பாடல். சோதரம் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் பிற்பாடு எழுதப்பட்டிருக்கிறது. சோத்திரம் இந்த தேவனை குறித்து தான் இங்கே அதிகமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அடைக்கலம், அனுகூலமான துணை. சோத்திரம் எல்லாவற்றிலும் சோத்திரம் சூழ்நிலைகள் உண்டு. நெருக்கமான சூழ்நிலைகள், இக்கட்டான சூழ்நிலைகள். அதில் 6ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. சோதரம் அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சோதரம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். தேவன் செய்கிற செயல் சொல்லப்பட்டிருக்குது. தேவன் தம்முடைய ஜனத்திற்கு அடைக்கலமாக இருக்கிறார், அனுகூலமான துணையாக இருக்கிறார். சோத்திரம் 7ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், சோத்திரம் இந்த சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். 11ஆம் வசனம் சொல்லுது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். இதுதான் திரும்ப திரும்ப சொல்லுகிறார். சொல்லிவிட்டு ஒரு காரியங்களை சொல்லுகிறார். எப்படி நமக்கு துணையாக இருக்கிறார், அனுகூலமாக இருக்கிறார், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிறார், ஏன் இருக்கிறார் சொல்லும் பொழுது அதில் 10ஆம் வசனம் சொல்கிறார், நமக்கு எல்லா ஜனங்களுக்கும் தெய்வ பிள்ளைகளுக்கும் சோத்திரம் தேவனை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். தேவ ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, சோத்திரம் நமக்கு சொல்லப்படுகிற வார்த்தை, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சோத்திரம் முதலாவது, தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலைன்னு நம்ம பார்க்கும்போது சங்கீதங்கள் புஸ்தகத்துக்கு வந்தோன்னா 91ஆம் சங்கீதத்தில் சோத்திரம் அங்கே தேவனுடைய அடைக்கலத்தை பற்றி அதிகமாக சொல்லப்படுகிறது. அதற்கு முன்பதாக சோத்திரம் தேவனுடைய அடைக்கலம் நமக்கு வேண்டும் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சோத்திரம் 59ஆம் சங்கீதத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னா சங்கீதம் 51 முதலாவது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, என் தேவனே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், என் மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்திலே வையும் என்று கேட்கிறான். சோதரம் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனிதன் அவனுடைய எந்த சூழலில் இந்த பாடலை அவர் பாடினார் என்றும் தலைப்பில் சொல்லப்பட்டிருக்க 59ஆம் சங்கீதத்தில், சவுல் தாவீதை கொல்லுவதற்கு ஏவலாட்களை அனுப்பின பொழுது அல்தஸ் கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க அவன் பாடி
ராக தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம் என்று சொல்லப்படுறது. எந்த சூழ்நிலையில சோதரம் சவுலால் வேலையாட்கள் ஏவப்பட்டு தாவீதை கொன்று போட வேண்டும் என்ற ஒரு சூழல், அந்த சூழலை தாவீது அறிந்தான். சோதரம் அந்த சூழ்நிலையில அவன் தேவனை நோக்கி சோதரம் ஒரு வார்த்தை கேட்கிறான், இதுதான் என்னுடைய சூழ்நிலை ஆண்டவரே, என் தேவனே. இப்போ சூழ்நிலைகள் வருகிற பொழுது நான் முதலாவது எங்கே வர வேண்டியிருக்கிறது? தேவனிடத்தில் வர வேண்டியிருக்கிறது. அல்லேலூயா. அவனுக்கு அப்படிப்பட்ட நாட்கள், அவன் வாழ்ந்த நாட்களில் அவன் தேவனால் பயன்படுத்தப்பட்ட பொழுது பொறாவினாலே எரிச்சல்னாலே சோதரம் சவுல் தாவீதை கொன்றுவிட வேண்டும், அவன் என்னுடைய ஸ்தானத்தில் வந்து விடுவானோ, இல்லை எனக்கு பின்னாடி என் பிள்ளைகள் வர வேண்டிய இடத்தில் அவன் வந்து விடுவானோ என்று சோத்திரம் அவனை எப்படியாகிலும் கொண்டு போட்டு விட்டால் நானும் என் பிள்ளைகளும் இந்த ஸ்தானத்தில் இருந்து விடுவோம் என்று மனுஷீகமாய், இன்றைக்கு அநேகர் மனுஷீகமாய் அப்படித்தான் எழும்புகிறார்கள். தேவ செயலை புரிகிறதில்லை, தேவ நடத்துதலை புரிகிறதில்லை. ஆனால் சோதரம் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தாவீது கேட்கிற, என் தேவனே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும். நமக்கு சத்துருக்கள் இல்லாமல் போகவில்லை. நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ்கிற நமக்கு பவுல் அழகாக ஆலோசனைகளை சொல்லும் பொழுது, இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு. உங்களுக்கு உபத்திரம் உண்டு. அது சாதாரண உபத்திரம் அல்ல சோதரம், மாம்சத்தோடு ரத்தத்தோடு மாத்திரம் அல்ல சோதரம், துறைத்தோடு அதிகாரங்களோடு மாத்திரம் அல்ல, வானமண்டல பொல்லாத சேவைகள ஆவிகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. அநேக உபத்திரவங்கள் வழியாக தான் பரலோக ராஜ்யத்துக்கே போக முடியும் என்றும் பவுல் சொல்லுகிறார். அப்போ உபத்திரவம் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை சோதரம். அபிஷேகம் பெற்றவனுக்கு, தேவனால் நடத்தப்படுகிறவர்களுக்கு நிச்சயமாய் உபத்திரவம் உண்டு. இப்படிப்பட்ட உபத்திரவமான போராட்டமான சூழ்நிலையில தான் சோதரம் அந்த சங்கீதக்காரன் சோதரம் சொல்லுகிறான், தேவன் நமக்கு அடைக்கலாம். அல்லேலூயா. நமக்கு அடைக்கலம் தேவை. அந்த அடைக்கலம் மனுஷனால் அல்ல, தேவனால். அல்லேலூயா. சோதரம் மனுஷன் அடைக்கலம் கொடுத்தா கூட சொல்லிடுறாங்க, அடைக்கலம் கொடுத்த இடத்துல இங்கே யாரோ இருக்கிறாங்க, அவனுக்கு மனுஷனுக்கு வேண்டிய ஆட்கள் இருக்கிறதுனால, சவுலுக்கு வேண்டிய ஆட்கள் இருக்கிறதா தாவீது இங்கே தங்கி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி விடுகிறான். ஆனால் தேவனுடைய அடைக்கலம் அவனை சவுலின் கண்களுக்கு மறைத்து விடுகிறது. அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய அடைக்கலம். சோதரம் கொல்ல வருகிறவனுடைய கரத்துக்கு தப்பி வைக்கிறது. இதுதான் தேவனுடைய அடைக்கலம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. அவன் அதை தான் கேட்கிறான், என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், என் மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்தில் என்ன வையும். நீங்க அடைக்கலத்தில் வச்சுட்டா நான் தப்பிச்சுக்குவேன். அல்லேலூயா. நான் பாதுகாக்கப்பட்டு விடுவேன். நமக்கு தேவை, தாவீதுக்கு ஒரு அடைக்கலம் தேவைப்பட்டது போல இந்த நாட்களில் நமக்கு ஒரு அடைக்கலம் தேவை. நாட்கள் நாம் வாழ்கிற நாட்கள் சூழ்நிலைகளை பார்க்கிற பொழுது நிச்சயமாய் சோதரம் நமக்கு ஒரு அடைக்கலம் தேவை. சோதரம் தேவநாமத்துக்கு மகிமை உண்டா. இனி வருகிற நாட்கள் எப்படி இருக்கும் என்று சொல்வதற்கு சோதரம் இல்லை. மிகவும் கடினமான நாட்களுக்குள்ள தேவச்சனமும் கிறிஸ்தவமும் அடியெடுத்து வைத்து போக வேண்டிய நாட்களுக்குள்ளே நாம் இருக்கிறோம். இப்படிப்பட்ட நாட்களிலே தேவன் நமக்கு சோதரம் அடைக்கலமாய் இருந்து நம்மை நடத்த வேண்டும். போராட்டங்களை மேற்கொண்டு செல்ல வேண்டிய நாட்கள் இருக்கிறபடினாலே தாவீதை போல நாம் கேட்போம், சோதரம் உயர்ந்த அடைக்கலத்திலே என்னை வையும். 16ஆம் வசனத்துக்கு வரும்பொழுது சோதரம் நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாளில நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர். சோதரம் அப்ப எதற்கு இந்த அடைக்கலம்னா, அவரை நினைவு கூர்ந்து அவரை மகிழ்ந்து அவரை துதிப்பதற்கு. அல்லேலூயா. சோதரம் எனக்கு நெருக்கம் உண்டான நாளில சோதரம் ட்ரபிள், எனக்கு நெருக்கம் உண்டான அநேக சோதரம் பிரச்சனைகள் உண்டு.
எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர் என்பதை அறிந்து நானும் உம்முடைய வல்லமையை பாடி காலையில் உடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன் என்று சொல்லுகிறான். அடைக்கலம் தந்த தேவனை என்ன செய்ய வேண்டும்? நம்ம மையப்படுத்த வேண்டும். அவர் நமக்கு அடைக்கலத்தை கேட்க வேண்டும். அந்த 91 வரும்போது அங்கே அடைக்கலத்தை குறித்து சொல்லுகிற காரியங்களை நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தர் நாமத்துக்கே ஸ்தோத்திரம். 2ஆம் வசனத்தில் சொல்லுது, ஸ்தோத்திரம், நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். ஸ்தோத்திரம். இங்க ஒரு அடைக்கலத்தை குறித்து சொல்லப்பட்டு, உன்னதமானவருடைய மறைவு சர்வவல்லவருடைய நிழலாக அது காணப்படுகிறது. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. ஸ்தோத்திரம். அந்த அடைக்கலம், உன்னதமானவருடைய மறைவு, சர்வ வல்லவருடைய நிழல். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டு. இந்த அடைக்கலத்துக்குள்ள வருகிற நமக்குடைய பாதுகாப்பை இங்கே சொல்லப்பட்டிருக்கு. வேடுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு. இந்த அடைக்கலத்துக்குள்ள வருகிற நமக்கு மேன்மையை 91ஆம் சங்கீதம் அழகா தெளிவாக எல்லா காரியங்களையும் நமக்கு சொல்லுறது. அவர் சிறகுகிறாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமா. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும். சோதரம். இதெல்லாம் நடக்கும். சோதரம். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாது. அடைக்கலத்துக்கு கீழே வருகிற பொழுது, உன்னதமான மறைவு என்கிற அடைக்கலத்துக்கு கீழே வருகிற பொழுது, அப்படி சட்டை நிழல் கீழே வருகிற பொழுது நமக்கு விசேஷித்த பாதுகாப்பு. சோதரம். அந்த பாதுகாப்பை தான் சொல்லுகிற. சோதரம். நமக்கு தேவன் வாக்கு பண்ணிடுறார். நமக்கு அவர் அடைக்கலமா இருக்கிறார், அவர் நமக்கு கோட்டையா இருக்கிறார். சோதரம். அந்த அடைக்கலமான தேவனை சோதரம் நாம் பற்றி கொண்டு வாழ்கிற பொழுது 14ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். சோதரம், அவன் இடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், அவனை நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், அவனை என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன், நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு அடைக்கலத்தில் கீழே வருகிறவர்களுக்குரிய நன்மைகள் இந்த சங்கீதம் 91 நமக்கு கொடுக்கணும். அதனால தாவீது சொல்கிறார், நெருக்கமான நாள். சோதரம். சங்கீதம் 27:5 நீங்க வாசிக்கும் பொழுது சோதரம், தீங்கு நாள், நெருக்கமான நாட்கள். சோதரம் சொல்லுங்க 5 தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய அடைக்கலம். அல்லேலூயா. ஒவ்வொரு மனுஷனுக்கும் தீங்கு நாட்கள் உண்டு, வரும். சோதரம். வாழ்க்கை ஒரே நிலையில போவாது. எல்லா மனுஷருக்கும் சில பாதைகளை ஊடாய் நாம் கடந்து போக வேண்டி இருக்கும். சங்கீதக்காரன் சொல்லுகிற தாவீது, தீங்கு நாள், அவனோட வாழ்க்கையில தீங்கு நாட்கள் இருந்தது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அப்படிப்பட்ட தீங்கு நாட்களுக்குள்ள தேவன் என்ன செய்கிறார் என்பதற்கு சோதரம், அப்படிப்பட்ட தீங்கு நாட்களோட கடந்து போன மனிதர்களை நமக்கு முன்பதாக சாட்சிகளாய், அதனாலதான் எபிரேயர்ல சொல்ற அநேக சாட்சிகள் என்று சொல்லப்பட்டு, தாவீது நமக்கு ஒரு சாட்சி. அவருடைய வாழ்க்கையின் அனுபவம் நமக்கு ஒரு அனுபவத்தை கற்றுக் கொடுக்கும். அதுக்காக தான் இந்த வேதத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ அவனுடைய வாழ்க்கையில் தீங்கு நாள் வந்தது போல் நம்முடைய வாழ்க்கையில் தீங்கு நாட்கள் வரும். தீங்கு நாட்கள் வருகிற பொழுது சோதரம், அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து, நம்ம தேவ சமூகத்துக்குள்ளே இருப்பதுதான் நமக்கு ஒரு அடைக்கலம். சோதரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. எப்பொழுதும் தேவ சமூகத்தை நாம் நாடி இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட தீங்கு நாட்கள் வந்தாலும் சோதரம், தேவன் நம்மை அவைகளுக்கு மறைத்துக் கொள்ளுவார். அதுதான் நம்மளுடைய அடைக்கலம். அல்லேலூயா. தேவனால் மறைக்கப்படுவோம்.
சோதரம் அவர் மறைத்துக் கொள்ளுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இன்னொரு வார்த்தையை பார்க்கலாம். ரூத் புஸ்தகத்தை எடுத்தீங்கன்னா சோதரம் போவாஸ் சொல்லுகிறார். சோதரம் அவர் கேட்குறார், எதனால எனக்கு உங்களுடைய கண்களில் கிருபை கிடைச்சிது, தயவு கிடைச்சிது அப்படின்னு போவாஸ் கேட்குறார். சோதரம் போவாஸை பார்த்து ரூத் கேட்கிறதாக எழுதப்பட்டிருக்கு. சோதரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் நம்ம வாசிக்கிறோம். அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாள இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உடைய கண்களில் கிடைச்சு. போவாஸ் விசாரிக்கிறான். ஒரு மனுஷன்தான் அந்நிய தேசத்தாளாகிய இது நமக்கு சொல்லப்பட்டது. பேதுரு சொல்லும்பொழுது சொல்லுகிறார், அவரை குறித்து சொல்லுகிறார், அவர் நம்மை விசாரிக்கிறவர். அல்லேலூயா. நம்மை விசாரிக்கிறவர். உங்கள் கவலைகள் எல்லாம் பாரத்தில் அவர் மேலே வச்சிருங்கன்னு சொல்லி எழுதப்பட்டு இங்கே அவர் கேட்குறார் ரூத். சோதரம் நீர் என்னை விசாரிக்கிறதுக்கு அந்நிய தேசத்தாள் நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உடைய கண்களில் தயவு கிடைத்தது. அதற்கு போவாஸ் சொல்லுகிறார். அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின் நீ உன் மாமியாருக்கு செய்ததும் உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தை விட்டு முன்னே நீ அறியாத ஜனடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதா. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் அவரை நம்பி வந்தான். அல்லேலூயா. வேற யாரும் எதையும் நம்பி வரல. அல்லேலூயா. சோதரம் உலகத்தை பார்த்தோ, சோதரம் உலகத்தை பின்னாலே போகாமல், சோதரம் தேவனை நம்பி இஸ்ரவேலின் செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்தவள். அல்லேலூயா. கர்த்தருடைய ஸ்தோத்திரம். அப்படி வந்த அவளுக்கு அவரால் என்ன கிடைக்குது? நிறைவான பலன் உண்டாவதா. அப்போ இந்த அடைக்கலம் என்கிற அந்த சொல்லுக்கள் தேவனிடத்துக்குள்ள, தேவனுடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ள நம்ம வரும் பொழுது, இந்த உலகம் என்ன சோதரம் நமக்கு சோதரம் ஒன்றுமில்லாத நேரங்கள் காணப்படலாம். அவன் வாழ்க்கையில் மாமியை பற்றி கொண்டு வரும்போது ஒன்றும் கிடையாது. அடுத்த வேளை உணவுக்கு கூட வழி இல்லாத சூழ்நிலையில் வந்து சேர்ந்தவர்கள், உணவுக்கு என்ன செய்யலாம் என்று வயலில் போய் பொறுக்கி கொண்டு வந்து சமைத்து சாப்பிடுவதற்காக போனவள் சோதரம் அங்கே அவளை அறிந்து தற்செயலாக அந்த சம்பவம் நடந்ததுன்னு அவள் போன வயல் தற்செயலாக அவளுக்கு நடந்தது. சோதரம் போவாஸ் வயலுன்னு போகல. சோதரம் அப்போ அவனை விசாரித்து அறிகிறான் யார் சொல்லி அவனுக்கு சொல்லப்பட்டது. சோதரம் அவனுடைய செயல்களையும் கிரியைகளையும் அவன் அன்றாய் அறிந்து கொண்டு சொல்கிறான். நம்மையும் தேவன் காண்கிறார், நம்மையும் தேவன் விசாரிக்கிறார். நம்முடைய செய்கைக்கென்று ஒரு பலன் இருக்கிறது. அந்த செய்கை என்ன என்று சொன்னால் சோதரம் இஸ்ரவேலின் தேவன். அல்லேலூயா. சோதரம் செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைக்கும். யாக்கோபின் தேவன் நம்முடைய அடைக்கலம் சொல்லப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. இந்த காலை வேளையில வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சோதரன் தேவனுடைய பிள்ளைகளை, நாமும் இன்னும் அவர் அடைக்கலத்துக்கு கீழே வருவோம். அவர் நம்மை கவனிக்கிறார், நம்முடைய செய்கையை உற்று நோக்குகிறார். செய்கைக்குத்தான் பலன். சோதரம் நம்ம எங்க வந்திருக்கிறோம். இன்னொருத்தி இருந்தா, அந்த நகோமிக்கு 2 மருமகள் உண்டு. ஒருத்தி டாட்டா பை பை சொல்லிட்டு போயிட்டான். சோத்திரம் உலக வாய்ப்புகளை அவள் பயன்படுத்தி கொண்டு போய்விட்டாள். ஆனால் ரூத் உலக வாய்ப்புகளை பயன்படுத்தாமல் சோத்திரம் தியாகமாய் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்து சோத்திரம். கடந்த வாரத்தில் ரூத் புஸ்தகத்தில் தேவனோட வார்த்தை எடுத்து சோத்திரம் கர்த்தநாமத்துக்கு தனித்து விடப்பட்டிருந்தான். ஆனால் தனித்து சோதரம் அவள் விடப்படாமல் ரூத் அவளை பற்றி கொண்டு வந்தாள். அவளுடைய செய்கை
நம்ம நினைக்கிறோம் நம்ம செய்ய தேவன் கவனிக்கலன்னு சொல்கிறோம். நம்ம இஷ்டப்படி எப்படி வேணால் வாழ்ந்துட்டு அதுக்குள்ளே அடைக்கலத்துக்குள்ளே வர முடியாது. அவருடைய அடைக்கலத்துக்குள்ளே வர வேண்டும். வந்தால் தான் நிறைவான பலன், அவர் வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகும். அடைக்கலமாய் வந்த அவருடைய வாழ்வு ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்துக்குள்ளே இருந்தது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சோத்திரம். போவாசை குறித்து சொல்லும் பொழுது சோத்திரம், கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சோத்திரம். 2:1 சொல்றா, பூமி அவருடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். இவன் வயலுக்கு தான் தற்செயலாய் போகிறான். இவன் யாரு? மிகுந்த ஆஸ்தி உடைய. அவர் கூட அவளுக்கு சுதந்திரவாளியாகவும் காணப்படுவார். இதை தேவனே என்ன செய்யறாரு? ரூத்தை போவாசோடு கொண்டு வந்து இணைக்கிறார். அல்லேலூயா. தகுதி ஒன்றும் இல்லை, ஆனால் தேவன் இணைக்கிறார். தகுதி என்னவா இருந்தது? இஸ்ரவேலின் தேவனுடைய சட்டியின் கீழ் அடைக்கலமாய் வந்தார். அல்லேலூயா. நமக்கும் ஏதாவது தகுதி இருக்கான்னு இல்லை. சோதரம். அந்த தேவனிடத்துல அடைக்கலமாய் அவரை நம்பி சோதரம், அவர் போதும் என்று வருகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையை உற்று நோக்கி இருக்கிற தேவன் சோதரம், நீ வெறுமையாய் வந்தாலும் உன்னை கைவிடாமல். அல்லேலூயா. உனக்கு ஒரு உயர்வையும் மேன்மை நல் வாழ்க்கையும் தேவன் வைத்திருக்கிறார். ஆகவே ரூத் பற்றி கொண்டதை போல, அந்த அடைக்கலமானவரை பற்றி கொண்டது போல, அந்த செட்டையின் கீழே வந்த அவருடைய செயல் போல நம்முடைய செயல் அந்த காலவெளியில் இருக்குமானால், இந்த செட்டையின் கீழே வருகிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ரூத்தை ஆசீர்வதித்தது போல ரூத் நமக்கு அடையாளமாகவும் போவாஸ் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கு. அல்லேலூயா. சோதரம். நாமும் சந்திக்கிற ஒரு மணவாளன் இருக்கிறார். சோதரம். அவர் நம்முடைய இரத்தத்தினாலே கழுவி நம்மை சுதந்திரமாக்கி தெரிந்து கொண்டார். அவர் வரப்போகிறார் என்று சொல்லப்பட்டது. எப்படி வரப்போகிறார்? மணவாளனாய் வரப்போகிறார். சோதரம். அவருக்கு ஏற்ற மணவாட்டி எப்படி இருந்தால், இந்த ரூத்தை போல, இஸ்ரவேலின் சட்டியின் கீழே அடைக்கலமாய் வருகிற அந்த ரூத்து போல நீங்கள் நான் காணப்பட்டால், மணவாளனாகிய போவாசை அடைந்த அந்த சோதர ரூத்தை போல கிறிஸ்து இயேசு என்ற மணவாளனை சோதரம் அவருடைய மணவாட்டியாய் சோதரம் அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் இந்த நாளில் நான் அவரோடு சோதரம் தன்னை மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தினாள் என்று சொல்ல கேட்டேன் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த ஆயத்த பண்ணினாள் என்ற சொல்லுதான் இஸ்ரவேலின் சட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்தாள். அல்லேலூயா. அப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் நம்முடைய மணவாளனை சந்திப்பதற்கு தன்னை ஆயத்தம் பண்ணிக்கொள்ளுகிற இந்த நாளில் தேவன் நமக்கு அவருடைய சட்டையின் கீழே வந்திருக்கிற நமக்கு அவர் அடைக்கலமாய் வரப்போகிற நாட்களில் காணப்படுகிற உபத்திரவங்கள், பிரச்சனைகள், சபைகளுக்கு வருகிற நெருக்கங்களுக்குள்ள சோதரம் மணவாட்டியாகியும் இஸ்ரவேலின் சட்டையின் கீழ் அடைக்கலமாய் பூரணமாய் இருக்கிற பொழுது தேவன் நம்மை பாதுகாத்து நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சோதரம். இரண்டாவதாக சோதரம் அடைக்கலத்துக்கு வந்து பார்த்தோம். அடைக்கலம் மட்டும் இல்லை, சோதரம் எப்படி இருக்கிறாரா? பலனுமா இருக்கிறாரு. அதே வேளையில் அனுகூலமான துணை. கர்த்தர் நாமத்துக்கு சோதரம். இந்த தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? அவர் அடைக்கலத்துக்கு வந்து நமக்கு அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார். சோதரம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. எப்படிப்பட்ட நாள்? அதான் முக்கியமான விஷயம். ஆபத்து காலத்தில், இந்த ட்ரபிள் டைம், நெருக்க நேரங்கள், இக்கட்டு நேரங்கள், வேதனை நேரங்கள், துன்ப நேரங்கள், பிரச்சனை நேரங்கள், இதை தான் சொல்லப்படுறது. இப்படிப்பட்ட நேரங்களில் சோத்திரம் அவர் அனுகூலமான துணை. அனுகூலம் அப்படின்னா என்ன? அந்த வேதத்தில் சில காரியங்களை நாம் பார்க்கலாம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. சோத்திரம். அவருடைய அனுகூலம் தான் நம்மளை மேன்மைப்படுத்தும், உயர்த்தும், பாதுகாக்கும். உதாரணமாக பார்க்கும் பொழுது 2 நாளாம் புத்தகத்துக்கு 26ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்கே ஒரு ராஜாவுக்கு இந்த வார்த்தையை
வேதத்தில் பதிவு செய்து இப்படியாய் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 26ஆம் அதிகாரத்துக்கு வருகிற பொழுது 1வது வசனத்தில், அப்பொழுது யூதா ஜனங்கள் எல்லோரும் 16 வயதான உசியாவை அழைத்து வந்து அவனை தன் தகப்பனாகிய அமத்சியாவின் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. 3வது வசனம் சொல்ற, உசியா ராஜாவாகிற போது 16 வயதாக இருந்து 52 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். சோதரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இவனை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கு. இவனுக்கு என்ன எழுதப்பட்டிருக்குது சோதரம்? அதில் 15ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, கோபுரங்கள் மேலும் அலங்க கோடிகள் மேலும் நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகிக்கிறதுக்கு நிபுணரான தொழிலாளிகள் கற்பித்த எந்திரங்களையும் அவன் எருசலேமில் உண்டாக்கினான். அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம், அவனுடைய பேர், அவனுடைய புகழ் எவங்க போது வெகு தூரமாக போகுது. சோதரம். அவனை கேள்விப்படுகிறார். இந்த உசியா ராஜா 16 வயதில் ராஜாவானவன். ஏன் இந்த பேர் அவ்வளோ பிரசித்தியாக இருக்கிறது? உசியா ராஜாவுடைய பேர் சோதரம். முன்னாட்கள் ஆண்டவர் பற்றுக்கொண்ட நாட்களில் சோதரம். அதுக்கு அப்பாடாவுடைய வாழ்க்கை சோதரம் சரியான நிலையில் இல்லை. ராஜாக்கள் புத்தகத்தில் எழுதும்போது ஒரு 10 வசனத்துக்குள்ளே அவனை வாழ்க்கையை முடிச்சிடுறார் சோதரம். இங்கே தான் கொஞ்சம் 4ஆம் புஸ்தகத்தில் டைரின்றதுனால கொஞ்சம் என்னாவது விரிவாக எழுதப்பட்டிருக்கு சோதரம். பரம்பிற்று அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. இது யாரால உண்டாயிற்று? அவனால உண்டாயிற்றா? சோதரம். 4-5 வசனங்கள் வாசி. அவன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானது. ஆண்டவருடைய பார்வைக்கு செம்மையாய் செய்கிற மனிதர்களுக்கு அடைக்கலமும் அனுகூலமும் உண்டாகும். அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம். அடுத்த வசனத்தில் சொல்லுது, தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதினங்கி இருந்தான். இந்த விஷயம் எப்படி இருந்தானா சோதரம்? தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களில சோதரம் இந்த உசியா ராஜா தேவனை தேட மனதினங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். அனுகூலம் என்பதற்கு தேவன் காரியங்களை வாய்க்க செய்தார் என்ற வார்த்தையும் வருது. அல்லேலூயா. தேவன் வாய்க்க செய்யலைன்னா அனுகூலம் இருக்கு. அவன் பேர், கீர்த்தி, புகழெல்லாம் யாரால தான் வருது? தேவனால. சோதரம். 16 வயதுல ராஜாவா இருக்கு. வாலிபராய் சின்ன டீனேஜ் தான் சோதரம். அந்த நாட்களில் சோதரம் தேவ மனிதனோடு அவன் சார்ந்து கொண்டு நின்ற பொழுது கர்த்தனை தேடினதுனால் கர்த்தர் அவன் காரியங்களை அவனை குறித்த நிறைய காரியங்கள் எழுது. 7ஆம் வசனத்துல பிந்தின தேவன் அவனுக்கு துணை நின்றார் என்று எழுதப்பட்டு, எதிர்நாட்கள் வரும்போது, சத்துருக்கள் வரும்பொழுதெல்லாம், யுத்தங்கள் வரும்போதெல்லாம் தேவன் அவனுக்கு என்னவா இருக்கிறாரு? துணையாக இருக்கிறார். சோதரம். தேவன் துணையா இருக்கிறதுனால, அனுகூலமா இருக்கிறதுனால 8ஆம் வசனத்தை பிந்தின பகுதி, கடைசி பகுதி சொல்லுகிறது, அவன் மிகவும் பலம் கொண்டான். அல்லேலூயா. சோதரம். அப்படிப்பட்டதான மனிதனை இங்கே வேதம் நமக்கு பதிவிட்டு காட்டுகிறது. இவைகளெல்லாம் அவனுடைய ஜீவியத்தில் சோதரம் நான் மேன்மையாக உயர்வடைவதற்கு நாம் சார்ந்து கொள்ள வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. தேவனை சோதரம் தேட மனதினங்கி இருந்தான். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனோடு இணைந்துட்டான். சோதரம். அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு கர்த்தர் ஒரு அனுகூலமான காரியங்களை செய்கிறார். மனுஷன் அவர் அடைக்கலமா இருந்து அனுகூலமான துணை. சோதரம். அது எப்படி? அவன் பலப்படும் மட்டும். சோதரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஒவ்வொரு மொழிபெயர்ப்போடு ஒவ்வொரு விதமாக சொல்லுது. அவனுக்கு ஆண்டவர் மார்வலஸ்லி ஹெல்ப்டு அப்படின்னு எழுதப்பட்டது. இன்னொரு சொல்லுது கிரேட்லி ஹெல்ப்டு அன்டில் த
became a powerful. Until he was strong. ரொம்ப பலப்பட மாட்டோம், பவர்ஃபுல்லா இருக்கிறது மனுஷன். ஆனால் தேவன் இந்த பவர்ஃபுல் என்ற வார்த்தையும் ஸ்ட்ராங் என்ற வார்த்தையும் தேவனுடையது. அல்லேலூயா. அது அவனுக்குள்ள இல்லை, தேவனால் அவனுக்கு. சோதரம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அனுகூலம், இது தேவனுடைய அனுகூலத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தேவன் நமக்கு அடைக்கலும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய அனுகூலம் என்று சொல்லணும். ஆபத்து நேரங்கள் வருகிற பொழுது சோதரம் தேவன் நமக்கு அனுகூலமாக இருக்கிறார். நம்ம செய்ய முடியாததை தேவன் நமக்காக செய்கிறார். சோதரம் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. சோதரம் இன்னொரு அனுகூலத்தை பார்க்கும்போது சாலமோனுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா சோதரம் அவன் தேவனுடைய பணியை செய்து நிறைவேற்றினான். நாங்கள் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இவ்விதமாய் சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜ அரண்மனையும் கட்டி தீர்த்தான். கர்த்தருடைய ஆலயத்திலும் தன் அரண்மனையிலும் சாலமோன் செய்ய மனதா இருந்ததெல்லாம் அனுகூலமாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. சோதரம் கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜ அரண்மனையிலும் சாலமோன் செய்ய மனதாய் இருந்ததெல்லாம் அனுகூலமாயிற்று. அவன் தேவனுக்கென்று செய்ய நினைத்த எல்லா காரியங்களிலும், தேவனுடைய ஆலயத்தை குறித்த காரியங்களில சோதரம் அதான் ஆலயத்தின் மேல ஆலயத்துக்காக நம்ம செய்கிற காரியங்கள் சாலமோனுக்கு அப்படிதான் இருந்து சோதரம் அனுகூலமாயிற்று. இவன் போய் எதையும் சவதரிக்கல, எல்லாமே அவனை தேடிதான் வந்த. அதான் அனுகூலம். சோதரம் நீ நிறைய பேர் பிரயாசப்படுகிறார்கள். அது கட்டுறதுக்கு கூட கர்த்தர் என்ன கொடுத்தாரு? ஞானத்தை கொடுத்தாரு. எல்லாமே அனுகூலம் தான். கேட்டதையும் கொடுத்தாரு, கேளாததையும் கொடுத்தாரு. அது அனுகூலம். சோதரம் சாலமோன் செய்ய மனதா இருந்ததெல்லாம் அனுகூலமாயிற்று எழுதப்படும். எதெல்லாம் செய்யணும்னு நினைச்சானோ அப்படியே செய்வதற்கு தேவன் அவனுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணினார். அல்லேலூயா. சோதரம் அதான் அனுகூலம். நிறைய நம்ம நினைக்கிறோம் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு. ஏன் அவன் எதை செய்ய நினைத்தான்? சோதரம் அவன் கேட்கும்பொழுதும் கேட்டான், நான் சிறு பிள்ளை, எனக்கு இந்த ஜனங்களை வழிநடத்த தெரியாது, இந்த ஜனம் என்னுடையதல்ல உம்முடையது, இவளை வழிநடத்தி நியாயமாக வழிநடத்துவதற்கு எனக்கு ஞானத்தில் நான் குறைவாக இருக்கிறேன், எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னு கேட்டபொழுது ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதே இடத்துல அப்படி அவன் மனம் எதை நாடினதோ சோதரம் அதை அவனுக்கு ஆண்டுடைய ஆலய காரியங்களிலும், ஆலயத்தை கட்டின அரண்மனை வேலையிலும் ஆண்டவர் அவனுக்கு சோதரம் அனுகூலமாக இருந்தது. அதனால அவனுடைய பேர் புகழ் பெரிதாய் விளங்கினது. அவனுடைய ஞானத்தையும் அவனுடைய செயலையும் கண்டு சோதரம் பார்ப்பதற்கு அவனை மனுஷன் செய்தாங்க, தேடி வந்தார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டா. தேவன் இப்படி அனுகூலம் செய்கிற தேவன். அல்லேலூயா. அது ரெண்டு விஷயத்தை தான் சொல்றார். சோதரம் ஆலயத்தின் அரண்மனை, கர்த்தருடைய ஆலயத்திலும் தன் அரண்மனையிலும் சாலமோன் செய்ய மனதாய் இருந்ததெல்லாம் அவனுக்கு அனுகூலமாயிற்று. தேவனுடைய ஆலயத்துடைய காரியங்கள்ல தேவனுக்கென்று செய்ய நான் மனதாக இருக்கிற காரியங்கள்ல சிலருக்கு அப்படி காரியங்கள் உண்டாகும்.
அந்த காரியங்களில் தேவனுடைய அனுகூலம் நமக்கு உண்டாகும். சோத்திரம். இதை யார் செய்தது? மனுஷனால் அல்ல. இந்த அனுகூலம் என்பது தேவனிடத்திலிருந்து நமக்கு உண்டாகும். இது சாலமோனுக்கு உண்டானது. உசியா ராஜா தேவனை தேட மனதிறங்கி இருந்ததுனால அவனுக்கு இது உண்டானது. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு மனுஷன் இப்படி கேட்கிறார். சங்கீதம் 119 சங்கீதம் 17 வசனத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா எதற்காக கேட்கிறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது, சங்கீதம் 119:17 உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரும். என்ன கேட்கிறாரு? தாவீது கேட்டது மாதிரி கேட்கிறாரு. எனக்கு அடைக்கலமாயிரும் அப்படின்னு அவர் கேட்டார். இங்க என்ன கேட்கிறாரு? உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரும். அப்பொழுது, எப்பொழுது? நீர் அனுகூலமாய் இருக்கும் பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கை கொள்ளுவேன். தேவனுடைய அந்த அனுகூலம் தான் நாம் பிழைத்திருப்பதற்கும் வாழ்ந்திருப்பதற்கும் வாழ்வதற்கும் அவருடைய வசனத்தை கை கொள்ளுவதற்கும் இந்த அனுகூலம் நமக்கு தேவை இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால நம்ம அனுகூலத்தை கேட்கிறோம். உங்கள் அடியனுக்கு அனுகூலமாயிரும். உங்களுடைய அடியனுக்கு என்னமாயிரும்? அனுகூலமாயிருங்க. எதுக்கு? ஸ்தோத்திரம். நீ அனுகூலமா இருந்தாதான், அப்பொழுது உங்களுடைய அனுகூலம் இருந்தாதான் அப்பொழுது எனக்கு பிழைப்பு, நான் பிழைத்து, ஸ்தோத்திரம், நான் வாழ்ந்து உமது வசனத்தை கை கொள்ளுவேன். வாசிப்பேன் இல்லை, ஸ்தோத்திரம், என்ன பண்ணுவேன்? கை கொள்ளுவேன். வசனத்தை கை கொள்றதுக்கு ஒரு அனுகூலம் வேணும். அல்லேலூயா. நிறைய பேர் வசனத்தை வாசிக்கிறாங்க, கேலண்டர் வாசிக்கிறாங்க, பிளான் போட்டு வாசிக்கிறாங்க, சோதரம் இத்தனை முறை வாசிச்சுட்டேன்றாங்க. வாசிச்ச நீங்க என்ன கை கொண்டீங்க? சொல்லு, கை கொண்டீங்களா? இதுதான் கேள்வியா இருக்கு. நிறைய பேர் வாசிக்க, நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கிறோம். சோத்திரம், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால இன்னொரு இடத்துல சங்கீதத்தில் சொல்லப்பட்டு வசனத்தை கை கொண்டு போதிக்கிறவர்கள் பாக்கியவான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அடியேனுக்கு அனுகூலமாயிரும். நம்மளை கூட கேட்கணும். எதற்காக? வசனத்தை, ஸ்தோத்திரம், கை கொள்வதற்காக. தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளுவதற்கு நமக்கு ஒரு அனுகூலம் வேணும். ஸ்தோத்திரம். இந்த தேவன் நமக்கு அனுகூலமான துணையா இருக்கிறவர். அல்லேலூயா. இந்த அனுகூலத்தை இந்த காலை வேளையில வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை நாம் கேட்போம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம், இந்த சங்கீதத்தை பாடி எழுதி பாடின அந்த ஆக்கியோன் சொல்கிறார், உமது அடியனுக்கு அனுகூலமாயிரும். சொல்லுவோம், சாலமோனுக்கு அனுகூலமா இருந்தேன், நானும் உங்களுடைய பணிகளை செய்வதற்கு எனக்கு அனுகூலமாயிரும். சோதரம். உசியா ராஜா கர்த்தரை தேட மனதினங்கி இருந்த அவனுக்கு, சோதரம், கர்த்தர் அவனுடைய பேர் புகழ் கீர்த்தியை வழங்குவதற்கு, அவன் பலப்படுவதற்கு, சோதரம், அவர் கர்த்தர் அனுகூலமாயிருந்தார். அல்லேலூயா. அவர் அனுகூலம் இல்லாம நம்ம பலப்பட முடியாது, நம்ம வாழ்ந்திருக்க முடியாது. சோதரம், அந்த அனுகூலம் அவருடைய வார்த்தையை, சோதரம், கை கொண்டு வாழ்வதற்கு, சோதரம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அடுத்ததாக சோதரம், 2 காரியம் பார்த்துட்டோம். 1 அடைக்கலம், 2வது அனுகூலம், 3வதாக சோதரம் ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. சோதரம், அந்த 46ஆம் சங்கீதத்துல சோதரம், 10ஆம் வசனம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள்.
தன்னுடைய ஜனத்துக்கு தேவனுடைய செயல். என்னுடைய ஆலயங்களை இந்த பாடலை பாடுகிற பொழுது தம்முடைய ஜனங்கள் கேட்கிறாங்க. சோதரம் எப்படிப்பட்ட பாடல் அது? சோதரம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நாம் அறிந்து கொண்டிருக்கிறோமா? அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். நீ அறிந்து கொண்டால் யாக்கோபின் தேவன் உன்னோடு இருப்பார். அல்லேலூயா. அவர் உனக்கு அடைக்கலமாகவும் இருப்பார். அல்லேலூயா. அவர் அறிய செய்கிறவர். சூழ்நிலைகள் வரும் பொழுது, ஆபத்து காலத்துல அனுகூலமான துணை, நமக்கு அடைக்கலம், பலன், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையா இருக்கிறவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? நீ சும்மா இருந்து, அமர்ந்திருந்தது சும்மா இருந்து என்ன செய்ய? சோதரம், அவரே தேவன் என்று அறிந்து கொள். எப்படிப்பட்ட சூழ்நிலையில? இக்கட்டு, ஆபத்து நேரம், போத்திரவத்து நேரம், நெருக்கத்த நேரம், சோதரம் கண்ணீர் நேரம், நீ ஊடுருவ பள்ளத்தாக்கின் வழி, எல்லா வழிகளிலும் சோதரம் அவர் உன்னை நடத்துகிறவர். அவர் சொல்லுகிறார், சோதரம் அவர் தேவன் என்று நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று நடத்த சொல்ற. சோதரர் காத்திருங்க. இன்னொரு வார்த்தை அவர் தான், தேவனுக்கு முன்னதாக காத்திருங்க. 37 நினைக்கிறேன். சோதரம் பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனம், கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. சோதரம் இங்க என்ன சொல்றாரு? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். சோதரம் ஏன் சொல்றாரு? சோதரம் 5ஆம் வசனத்துல, 7ஆம் வசனத்துல கர்த்தரை நோக்கி அமர்ந்து, தனிப்பட்ட விதத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, சோதரம் தேவ ஜனங்களாய் கூடி தேசத்துல சோதரம் ஏற்படுகிற ஒரு பெரிய சூழ்நிலையிலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் என்னமா இருங்க? கர்த்தரை நோக்கி அமர்ந்திருங்க. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள். என்ன சொல்லக்கூடாது? சொல்றாரு, காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிறவன் மனுஷன் மேலும் எரிச்சலாகாம. நிறைய பேருக்கு இது எரிச்சல் இருக்கு. மற்றவனை பார்த்து எரிச்சல் அடைகிறோமே தவிர அதற்கு பதிலாக என்ன செய்ய? அமர்ந்து அவரை நோக்கி பார்த்து காத்திரு. சோதரம் நமக்கு என்னதான் வருது? அவரை பார்க்கறத விட்டுட்டு பார்க்க கூடாத ஆளை பார்த்து எரிச்சல் அடைகிறோம். சோதரம் அடுத்து சொல்லுகிறார் 8ஆம் வசனம், கோபத்தை நெகிழ்ந்து, கோபத்தை விட்டு, உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய், ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். இப்படி நின்று உனக்கு என்ன வந்துடும்? பொல்லாப்பு வந்துடும். தேவன் செயல்பட முடியாமல் போகக்கூடிய பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். அவர் ஏதாவது உனக்கு செய்ய முடியாத போறதுக்கு நீ எரிச்சல் படாது. உன் எரிச்சல் தேவன் செய்ய வேண்டியதை தடுத்து விடும். அதான் சொல்ற, அதை விட்டுடு, உக்கிரத்தை விட்டு விடு, கோபத்தை நெகிழ். சோதரம் ஏன்னா அடுத்த வசனம் சொல்றது, பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள். அவங்க போயிடுவாங்க. அல்லேலூயா. சோதரம் கர்த்தருக்கு காத்திருக்கிற பூமியை சுதந்திரித்துக் கொள்வார். இதுக்கு ஒரே உதாரணத்தை மட்டும் நான் பார்த்து நமக்கு இன்னைக்கு தேவை செய்தியை நம்ம முடிப்போம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. சோதரம் அமர்ந்திருங்கள், பி ஸ்டில் அப்படின்னு சும்மா அது அமர்ந்திருன்னு சொல்ற வார்த்தைக்கு சும்மா இருன்ற பொருளும் இருக்குது. நீங்க யாத்திரா புஸ்தகத்துக்கு வந்தீங்கன்னா 14ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள் தான் இது கொஞ்சம் நமக்கு நல்ல பொருத்தமான செயல். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சோத்திரம் அங்கே செங்கடலுக்கு முன்பதாக வந்தபொழுது சோத்திரம் ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க. பின்னாடி பார்வோன் வருகிற பொழுது சோத்திரம் 12ஆம் வசனம் 12ஆம் வசனம், நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு
வேலை செய்து எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா. சூழ்நிலை நெருக்கம் வருது, பார்வன் மறுபடியும் வந்து என்ன செஞ்சிருவான், எங்களை கொண்டு போட்டு விடுவானோ. சூழ்நிலை ஆண்டவர் பெரிய விடுதலைக்குள்ள கொண்டு வருகிறான். சோதரம் தேவ செயலை கவனிக்காம சோதரம் எதை கவனிக்கிறாங்க, பார்வோன் இன்னைக்கு உபத்திரவத்தின் பிரச்சனையின் காரியங்களை கண்டு பயந்து பேசுகிறார்களே தவிர தேவனை காத்திருக்கல. அல்லேலூயா. அவர் என்ன செய்ய போறாரு அப்படின்னு ஒரு கவனம். சோதரம் நீங்கள் அமர்ந்திருங்க, காத்திருங்க அப்படின்னு வேதம் சொல்றது. அல்லேலூயா. சூழ்நிலைகள் நமக்கு சாதகமா இல்லாமல் தான் இருக்கும். புறப்பட சொன்னவர் அவர் தான், கிளம்பி வந்தவங்க அவங்க தான், பொண்ணும் பொருள் வாங்கி பையில வச்சுக்கிறேன், அப்போ மட்டும் சந்தோஷமா இருக்கு. கிளம்பும் போது என்ன சொன்னாரு, சோதரம் கேட்டதெல்லாம் கொடுத்தாங்க, கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாங்க. வாங்கினாங்க, வாங்கிட்டு கிளம்பி வந்துட்டு இருக்கிறாங்க, செங்கடலுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. சோதரம் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாங்க. குதிரையோடு ரதங்களோடு வருகிறான். சோதரம் 80 வசனத்தில் சொல்லப்படுது. என்ன சொல்றாங்க, நாங்கள் அங்கேயே சொன்னமே, சும்மா விட்டு விடு என்று சொன்னோம் அல்லவா. நாங்கள் வனாந்திரத்தில் சாகிறத பார்க்கணும், எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமா இருக்குமே, அடிமை வேலையே நல்லா இருந்துச்சே அப்படின்னு மோசேட்டு சொல்லுகிறார். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நின்று கொண்டு அமைதியா இருந்து ஆண்டவர் என்ன செய்யறாருன்னு பாருங்க. சோதரம் அவர் செய்கிற ரட்சிப்பை, அவர் கொடுக்கிற விடுதலையை, தேவன் விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலை, இயேசு விடுதலையாக்கினால், குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலை. அந்த விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு சோதரம் நீங்க என்ன செய்யுங்க, இன்றைக்கு சோதரம் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். 14 வசனம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீங்க. நீங்க அதான் சொல்ல, அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க. நீங்க சும்மா இருப்பீங்க, நீங்க சும்மா இருப்பீங்க, அவர் யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்வதற்கு சோதரம் வாய்ப்பு நமக்கு முன்னாடி தான் நிற்கிது. சோதரம் பிரச்சனை நமக்கு முன்னாடி தான் நிற்குது. அந்த பிரச்சனை நடுவில் தேவன் எதை செய்ய போகிறார் என்பதை சோதரம் அது நமக்கு வார்த்தைகள் இருக்கிறது. அந்த வார்த்தை தான் சொல்ல, அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இந்த உலகம் சோதரம் தொடங்கின நாள்ல இருந்து சோதரம் மனுக்குள்ள உருவான தலைப்பட்ட கீழ்ப்படியா விழுந்த நாள்ல இருந்து மனுஷ போராட்டங்களை பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டேதான் இருக்கு. சோதரம் தேவனாம் மயப்படுவதான். எல்லா சூழ்நிலையிலும் தேவனை நோக்கி அமர்ந்து காத்திருந்தவர்கள் சோதரம் அவர் தேவனை அறிந்து கொண்டார். நம்ம ஒண்ணு செய்யணும், தேவனே செய்கிறார். அல்லேலூயா. இங்கே சோதரம் பார்வோன் வந்தபோது நான் அங்கேயே இருந்திருப்போமே, அப்படியே இருந்திருப்போமே. இதுதான் மனுஷனுடைய புலம்பலா இருக்குது, போராட்டம். சோதரம் எத்தனை நாள் இப்படி இருப்பது, ஏன் இப்படி இருப்பது, இப்படி அப்படி சோதரம். இது ஒரு பக்கமெல்லாம் பொல்லாதன் மேல எரிச்சல், பொறாமை. இதெல்லாம் செய்ய வேண்டாம், நான் செய்யறது என்ன செய்ய பார்த்து அப்படி பார்த்து கொண்டது பொழுதுதான் சோதரம் செங்கல் வழி திறந்தது, நடந்து போனாங்க. பின்னாடி வந்த பார்வோனை எது சொல்லுகிறது, செங்கடலில் கர்த்தர் அவனை அமிழ்த்து போட்ட அவனையும் அவனுடைய சேனையும் எது அச்சுறுத்தி வந்ததோ, எது பயமுறுத்தி கொண்டிருந்ததோ சோதரம் இவங்களும் முறையிட்ட அந்த காரியத்தில் இனி எகிப்துக்குள்ள போக முடியாதபடி செங்கல் மறுபடியும் என்ன செய்யுது, திரும்பி நான் எகிப்துக்கு போறேன்னா கூட என்ன பண்ண முடியாது, போக முடியாது. சோதரம் வழியை திறந்து வழியை விட்டுட்டு மீண்டும் கடலில் என்ன செய்தாரு, மூடி விட்டார். இனி அப்படி இருந்தால் தானே நீ எகிப்துக்கு போவ. அவர் செய்கிற செயல் சோதரம், உன்னை அழைத்தவர், தெரிந்தவர், வாக்கு கொடுத்தவர், மீட்டவர் சோதரம் சொல்லுகிறார், இந்த கண்ட எகிப்தினை நீ காண மாட்டேன். உன் பிரச்சனைய நீ பார்க்காம இருக்குன்னா நீ எரிச்சலாகாத.
உன்னை விரட்டி கொண்டு வந்திருக்கிற, அச்சுறுத்தி கொண்டிருந்த, பயமுறுத்தி கொண்டிருந்த காரியங்களை சோதரன் நீ நின்று கவனிப்பாரு. ஆண்டு எப்படி செய்யறாரு, அவரை செய்ய விடு, அவர் செய்கிறத பாரு. அல்லேலூயா. அவர் செய்து முடித்த உடனே பாடல் வருது, ஆராதனை வருது. அல்லேலூயா. அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். சோதரம். அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, நாங்க எகிப்திலேயே திரும்ப அங்கேயே இருப்போம் ஐயா. நிறைய பேருடைய வார்த்தை சோதரம் செயல்லாம் அப்படிதான் இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுறது, நான் பாடுகிற ஆலயங்களில் பாடுகிற பாடல் வழியா ஆண்டவர் நம்மோடு பேசுகிறவர். அல்லேலூயா. என்ன பாடுகிறார் சோதரம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். சோதரம், நான் யார், நான் உயர்ந்தவர். அல்லேலூயா. சோதரம், எனக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. நான் பூமியில உயர்ந்திருப்பேன், வானத்திலும் உயர்ந்திருப்பேன். அந்த உயர்ந்தவர் உங்களை சொல்றாரு, நீங்க சும்மா இருங்க. சோதரம், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியில உயர்ந்திருப்பேன். ஜாதிகள் என்று சொல்லப்படுது, முழு உலகத்தையும் சொல்லப்படும். சோதரம், நீ காண்கிற எல்லாத்தையும் பார்த்து சொல்லப்படுகிறது. இவைகள் மேலெல்லாம் நான் என்னமா இருப்பேன், உயர்ந்திருப்பேன். சோதரம், பூமியில உயர்ந்திருப்பேன். பூமியின் செயல்கள், குடிகள் எல்லாவற்றின் மேல் நான் உயர்ந்திருப்பேன். ஆனால் நீங்க என்ன செய்யணும், அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ள. எகிப்தில் ரதம் இருந்தது சோதரம், ஆளுமை இருந்தது. தேவ ஜனங்களுக்கு ஆளுமை இல்லை, அடிமை இருந்தது. ரதங்களும் கிடையாது, ஒன்றும் இல்லை. யுத்தம் செய்ய தெரியாது. அவனுடைய ரதத்தையும் அந்த இறைச்ச சத்தங்களை பார்த்த உடனே பயம்தான் வருகிறது. அல்லேலூயா. எனக்கு தேவ ஜனங்களுக்காக சோதரம். அதனால தேவ ஜனங்கள் அடிக்கப்பட்டாலும் துன்புறுத்தப்பட்டாலும் சோதரம், யார் வரப்போகிறார் என்று சொல்லி தேசத்துல எனக்கு துணிகரமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு வருவார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட அடிக்கிற, நெருக்கிற, சுவிசேஷ தடைகளை உண்டு பண்ணுகிற சோதரம், சற்பனையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிற தேசத்தின் அதிபதிகள், அதிகாரங்கள், துரைத்தனங்கள் இன்னைக்கு எழும்பி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. தேவன் இதை செய்வார். அவர் நமக்கு அடைக்கலம், அவர் நமக்கு பலன், அவர் நமக்கு அனுகூலமான துணை. அல்லேலூயா. ஏசாவுக்காக யாக்கோபு பயந்தான். 33வது ஆதியாகமத்தில் வந்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அவனை சந்திக்கிறதுக்கு ஒரு அனுகூலமான காரியத்தை ஆண்டவர் யாக்கோபுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ அவன் எதிர்த்து வந்தவன் சோதரம், தன்னை கொண்டு போடுவானே, நீ திரும்ப வரனால உன்னை கொண்டு போட மாட்டேன்டான்னு சொன்னவன். அதுதான் அவன் யாக்கோபுக்கு பயம். என்ன பண்ணிடுவாங்க, என் பிள்ளைகளை இப்போ என்ன பண்ணிடுவாங்களோ, எனக்கு உண்டானதெல்லாம் என் அண்ணன் என்ன பண்ணிடுவானோ, அவன் கோபக்காரனாச்சே. ஆனால் சோதரம் ஒருவரை சந்தித்த பொழுது அந்த சமாதானத்தை உண்டாக்கினார். அல்லேலூயா. அனுகூலத்தை உண்டாக்கினார். அல்லேலூயா. இந்த அனுகூலம் எப்படி உண்டாச்சுன்னா, பிந்தி தனித்திருந்து தேவனோடு இருந்தான். அல்லேலூயா. தேவனோடு இருந்ததுனால எதிர்ப்புகள் வந்தாலும் தேவ அனுகூலம் வரும். அல்லேலூயா. கல்யாணம் ஜாமம் காலை வேளையில தேவனை தொழுது கொள்ளுகிற தெய்வ ஜனமாகிய நமக்கு தேவன் நமக்கு அடைக்கலும் பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்ல, நான் உனக்கு அனுகூலமான துணையாயிருப்பேன். ஆபத்து காலத்தில் நான் உனக்கு அனுகூலமான துணை. பூமி நிலை மாறலாம், மலைகள் நடு சமுத்திர சாய்ந்து போகலாம், ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரலாம், பர்வதங்கள் அதிரலாம். தேவன் நமக்கு அனுகூலமாக இருக்கிறார், துணையாக இருக்கிறார், வாக்கு பண்ணினார். அவரை அறிந்து கொள்ளுங்கள். அவர் நம்முடைய தேவன், அவர் நம்முடைய தேவன். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அடைக்கலம் மாத்திரமல்ல, உயர்ந்த அடைக்கலம்.
தாவீது இந்த உயர்ந்த அடைக்கலத்தை நாடினான். அவனுக்கு எதிர்த்து வந்த எல்லா சத்துருக்கள் மேலும் தேவன் அவனுக்கு அடைக்கலமாயிருந்தான். ஆண்டவரே, எங்களுக்கும் நீர் அடைக்கலமாயிருந்தான். சங்கீதம் 91 வாசிக்க பாடப்பட்ட அந்த சங்கீதத்தில் தேவன் எங்களுக்கு மறைவாயிரும், அடைக்கலமாயிரும், எனக்காக தேவ அடைக்கலம். ஒண்ணுமில்லாமல் வந்த ரூத்தை அவனுக்கு வாழ்வு கொடுத்து அவரை உயர்த்தினது போல எங்களுக்கும் ஆண்டவரே அந்த ரூத்தை போல எங்கள் வாழ்க்கை இருக்கும். ரூத்தை போல நாங்கள் அடைக்கலம் பெற்று உயரவும் இந்த காலவேளை அனுக்கிரகம் செய்கிறார். அனுகூலமான செயல் ஆண்டவரே எங்களுக்கு உண்டாவதா. அனுகூலமான துணையாய் நீர் அந்த ருசியா ராஜாவுக்கு இருந்தீரை. நீர் அனுகூலமாக இருந்ததுன்னு தான் அவன் பேர் விளங்கினது. அந்த அனுகூலத்தை மறந்தபொழுது அவனுக்கு வியாதி உண்டானது கட்டில் கிடையாது. அப்படி இல்லாதபடிக்கு நம்மளோட அனுகூலத்தை பெற்று எனக்கு அனுகூலம். சாலமோனுக்கு அந்த அனுகூலம் இருந்தது. இந்த அனுகூலம் எதற்கு எங்களுக்கு வேண்டும்? நீர் எனக்கு அனுகூலம் செய்யும். சங்கீதம் 19 அனுகூலமாயிரும். அப்பொழுது நான் பிழைத்து உம்முடைய வசனத்தை கை கொள்ளுவே. அந்த அனுகூலத்தை எங்களுக்கு தான். இது எங்களுக்கு தேவை. உம்முடைய அனுகூலம் எங்களுக்கு வேணும். நீங்கள் சொல்லி நான் துணை அனுகூலமான துணையாக இருக்கிறவரே எங்கள் வாழ்க்கையில் இந்த கால வேளையில் வாங்க. எங்கள் வாழ்க்கையில் அனுகூலமாயிரும். வழிபட்ட அடைக்கலும் அனுகூலமாக இருக்கிற தேவன் நீர்களுக்கு சொல்லியிருக்கு. உனக்கு ஏற்படுகிற ஆபத்து நெருக்க நேரங்களில் நீங்கள் அமர்ந்துருங்க, எனக்காக காத்துருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நான் உங்களுக்கு ரட்சிப்பை தருவேன், நான் வாழ்க்கையில் ஒரு விடுதலை தருவேன். ஒருவேளை எந்த காலை வேளை எந்தெந்த காரியத்துக்காக என் விடுதலை இல்லாமல் ஏங்கிக் கொண்டிருக்கிறேன் அவர் சொல்லுகிறார். அமர்ந்திருந்து அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவரை நோக்கி பார்த்து ஒருவேளை எனக்கு இவன் அதை செஞ்சுட்டான், இவன் எதை செஞ்சுட்டான் அந்த எரிச்சல் அடையாதபடி, பொல்லாப்பு செய்து விடாதபடி தேவனை நோக்கி அமர்ந்து காத்துற. அவர் உன் ரட்சகர். அவரால் மட்டும்தான் உனக்கு விடுதலை தர முடியும். அவரால் மட்டும்தான் நீ மீட்படைய முடியும். அவர் உயர்ந்தவர். நானே உன்னை விடுவிக்கிறவர் நீ அறிந்து கொள்ளுவாய். அறிந்து கொள்வதற்கு ஏதுவான நிலையில அவரை நோக்கி பார்த்து அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்வீர்கள். அறிந்து கொள்வீர்கள். அவரே தேவன் என்றால் அவர் விடுவிக்கிறார். 12 வருஷம் பெரும்பாலுள்ள ஸ்திரீ எந்த மருத்துவனாலும் அவரால் விடுதலை பெற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அவள் ஆஸ்தி அழிந்தது. எல்லாரும் கைவிட்டார். தேவன் போய் அவள் தொட்டாள். யாராலும் கொடுக்க முடியாது. இந்த உலகத்தாலே கொடுக்க முடியாது, பணத்தால் கொடுக்க முடியாது. சோதரம் தேடி வந்தவர், அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொண்டவர் சொன்னவர் பூமிக்கு இறங்கி வந்தார். அவரை போய் தொட்டார். வல்லமை வெளிப்பட்டார். வல்லமை வெளிப்பட்டவருடைய வாழ்க்கையை மாற்றினது. சரீரத்தில் வல்லமை விளங்கின பொழுது அவர் அறிந்து கொண்டார் இவர் தேவன். அல்லேலூயா. பார்வையடைந்த குருடனை பார்த்து கேட்டார்கள், எனக்கு யார் பார்வை கொடுத்தார்? நான் பிறவி குருடன், எனக்கு ஒரு பார்வை கொடுத்தார். அல்லேலூயா. அவர் தேவன் உங்களுக்கு அறிய முடியவில்லையே. நீங்க தேவன் அவரை அறியலையா? அப்படி வாழ்க்கையில் அந்த அனுகூலம் எங்களுக்கு உண்டாகட்டும். அனுகூலத்தை எங்களுக்கு தான். நான் பிழைத்து உடைய வசனத்தை கை கொள்ள, ஆண்டவரே அமர்ந்திருந்த நீ தேவன் என்று அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை பண்ணட்டும். ஏதோ வார்த்தையை கேட்கிறதல்ல, வார்த்தை எங்களுக்குள்ளே செயல்படும்படியாய்
அந்த வார்த்தையுடைய வாழ்க்கையாக மாறும்படியாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை நடத்து நம்முடைய கருத்திலிருந்து அந்த மீட்பையும் விடுதலையும் சுகத்தையும் நன்மையும் அந்த எந்த பிரச்சனை எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அது எல்லாவற்றிலும் எங்களுக்கு அடைக்கலமும் அனுகூலமான துணையுமா இருந்து நீர் எங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை நாங்கள் காணப்படலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கால வசனத்தை கேட்கிற எல்லாருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் போராட்டங்கள் வியாதி இருந்தாலும் பலவீனங்கள் எல்லா சூழ்நிலையிலிருந்து ஆண்டவரே நீர் அவளுக்கு ஒரு விடுதலையை ரட்சிப்பை தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் அவள் பெற்றுக்கொள்வார்களாம். நன்றி. எல்லா மகிமைக்கான இயேசுவின் நாமத்தில் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமெல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு இந்த கிருபையினால் இரக்கங்களால் முடிசூட்டி நன்மை நான் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வேது போலாகிறது. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் என்றும் சதா காலமும் வருகை மட்டும் எல்லா பரிசுத்தோடு இருப்பது போல் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஒரு வாழ்த்தும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.